ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற திரைப்படம் ஹிந்தி திரைப்படம். அந்த படம் பேர் வந்து பார்த்திங்கன்னா சாந்து சாம்பியன். இந்த சாம்பியன் ஓட கதை என்னன்னு கேட்டிங்கன்னா, முரளி பெட்கர்ன்றவரோட பயோகிராஃபி தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தை இயக்குனது பார்த்திங்கன்னா கபீர் கான். ரைட்டிங் கிரெடிட்ஸ் பார்த்திங்கன்னா சுமித் அரோரா, கபீர் கான் அண்ட் சுதீப்தே சர்க்கார். இந்த படத்தில் நடிச்சவங்க பார்த்திங்கன்னா விஜயராஜ், பாக்யஸ்ரீ பத்வாதன், ஸ்ரேயா தல்படே, அவர் இன்ஸ்பெக்டர் நடிச்சிருப்பார் ஒரு சின்ன ரோல். புவனா அரோரா, ராஜ்பால் யாதவ், அவரும் ஒரு சின்ன கேரக்டர். விஜயராஜ்ன்றவர் அவரோட கோச்சாக இருப்பார். மனோஜ் ஆனந்த், அண்டோனி கப்பாலிஸ், பாரத் மிசிபி, அனிருத் தேவ், இன்னும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ஸோ இவங்களோட முக்கியமான ஒரு கேரக்டராக கார்த்திகாரியன் நடிச்சிருக்கார், முரளிகாந்த் பெட்கரா. இந்த படத்தோட முரளிகாந்த் பெட்கரோட பயோகிராஃபி தான் கதை. அவரோட கதை நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த கேஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இந்த டைரக்டரும் சரி, அதில் ரைட்டிங் பண்ண கிரெடிட்ஸும் ஸ்கிரிப்ட் ரைட்டரும் சரி, இந்த படத்துக்கு எப்படி அவர் சூஸ் பண்ணாங்கன்றதே வந்து வித்தியாசமாக இருக்குது. அவரோட ஃபோட்டோ பார்த்திங்கன்னா கூகுள்லேயே கிடைக்குது. அதை பார்த்துருந்தா கூட அவங்க வேறு மாதிரி எடுத்துருக்கலாம். அவரோட கேஸ்ட் இதுக்கும் அவரோட கார்த்திக் ஆரியனுக்கும் சம்மந்தமே இல்லை. ஒரு உருவம் ஒத்துமந்தாக தான் அவங்க பண்ணோம். அவங்க மொத்தமாக அது மாதிரி பண்ணவே இல்லை. இதுதான் படத்தோட பெரிய ட்ராபேக்கு. இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 பேக்ஸ் வச்சுன்னு அப்படிலாம் வச்சுருக்காரு. ஆனால் உண்மையானவர் அப்படி இல்லை. ஸோ முரளிகாந்த் பெட்கர்ன்றது சங்கிலின்ற ஒரு இடத்துல பேத் இஸ்லாமாப்பூரில் 1944 அவர் பிறக்கிறாரு. அப்போ வந்து சுதந்திர அடையில். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு காப்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக்கல் இன்ஜினியரில் வந்து இந்தியன் ஆர்மியில் இருந்திருக்காரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா 1965 பாகிஸ்தான் போரில் வந்து அவர் சண்டை போட்டு அவர் காலில் வந்து புல்லட் பட்டு அவர் வந்து கால் ஊனமாயிடுது. ஸோ இந்த இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து பாக்ஸரெல்லாம் இருக்கார். அவர் வந்து முன்னாடி வந்து பாக்ஸரெல்லாம் இருக்கார். அதையும் மீறி ஊனம் ஆனதுனால அவர் வந்து பார்த்திங்கன்னா 1968 வந்து ஒரு டேபிள் டென்னிஸ் இதில் வராரு. அப்புறம் சம்மர் பாரா ஒலிம்பிக்ஸில் வந்து அவர் வந்து நீச்சல் இதில் வந்து அவர் வந்து வின் ஆகிறார். அதாவது 300 மீட்டர் ஒரு 300 இதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு அந்த இதில் வந்து அவர் வின் ஆகிறாரு. ஸ்விம்மிங்கில் வின் ஆகி 4 மெடல்ஸ் வாங்குறாரு. அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெல்கோன்ற கம்பெனியில் பூனேயில் ஜாயின் பண்ணிடுறாரு. இதுதான் அவரோட கதை. இது வந்து கபீர் கான் எப்படி எடுத்துருக்காருன்னு பார்த்திங்கன்னா, ஒரு பையன் வந்து அந்த சங்கிலி இதில் பிறக்கிறான். அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு மல்யுத்த வீரனாக வரான். மல்யுத்த வீரனாகி அவன் வந்து பெரியவனாகி ஆர்மியில் சேர்ந்து வரான் அப்படிலாம் போடுறாங்க. ஃபஸ்ட் எடுத்தோன்னு ஒரு காமெடி சீன் என்ன பார்த்திங்கன்னா, இந்த முரளிகாந்த் பெட்கர் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவார். எனக்கு இது மாதிரி வந்து பிரசிடென்ட்ஸ் ஆஃப் இந்தியாவை வந்து நான் வந்து ரிப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்வார். ஸோ எதுனடா அது இவங்க போலீஸ் ஸ்டேஷனில் எப்போ கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி அது ஃபஸ்ட் சீனே ரொம்ப இதுவாக இருந்தது. பார்த்திங்கன்னா தல்பேடா தான் அவர் வந்து போலீஸாக இருப்பார். அவர் வந்து கர்த்தம் புக்தமில் ஹீரோவாக நடிச்சவர். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டால், எனக்கு வந்து அர்ஜுனா புரஸ்கார்லாம் எனக்கு தரல அப்படின்னு ஒரு ரிப்போர்ட்டை போலீஸ் ஸ்டேஷனில் பண்ணுவார். அதுவே ரொம்ப இதுவாக இருந்தது. ஆனால் படத்தில் பார்த்திங்கன்னா அப்புறம் கடைசியில் வந்து இவருக்கு வந்து பத்மா அவார்டு தருவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப அபத்தமாக இந்த படத்தில் நிறைய சீன் வந்து ரொம்ப காமெடியாக இருந்தது. இந்த முரளி பெட்கர் வந்து ஸ்போர்ட்ஸ் பண்ணுறது ஸ்விம்மிங், ஜாவ்லின், டேபிள் டென்னிஸ், ஷார்ட் புட், பாக்ஸிங்லாம் வந்து இவர் கை தேர்ந்தவராக இருந்திருக்காரு. ஸோ இவர் வந்து அந்த கால் அடிபடுறதுக்கு முன்னாடி அவர் வந்து ஸ்போர்ட்ஸில் வந்து ரொம்ப ஒரு ஆர்வங்களாக இருந்திருக்காரு. அவர் வந்து 2018 வந்து பத்மஸ்ரீ அவார்டு வாங்குற இந்த படத்தோட இது. அண்ட் அந்த நீச்சல் இது வந்து 50 மீட்டரில் வந்து 37.33 செகண்ட்ஸில் அவர் வந்து கடந்து அவர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி அவர் வின் ஆகிற ஃப்ரீ ஸ்டைல் ஸ்விம்மிங்கில் வின் ஆகிறாருன்றது. அது இல்லாமல் ஜாலி அது மாதிரிலாம் இதுவாக வருது. ஸோ இது பயோகிராஃபி எடுக்கிறன்ட்டு ரொம்ப இவங்க வந்து அபத்தமாக எடுத்துருக்காங்க. அதுவும் இந்த ஆரியன்றவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சிரிச்சின்னு ஒரு மாதிரி இருக்கார். அவருக்கு என்ன எப்படி இது பண்ணணுன்னு அவர் நிறைய கற்றுக்கணுன்ற மாதிரி வருது. ஸோ இதுக்கு முன்னாடி அட்டல்ன்றதில் பங்கஜ் திரிபாதி வந்து அட்டல் வாஜ்பாயாக நடித்தார். அவர் வந்து பார்த்திங்கன்னா ஹரேஷ் ராவல் மாதிரி நடிச்சிருக்காரு. வாஜ்பாயோட இதை வந்து மேனேஜ் கொஞ்சம் கூட எடுத்துன்னு வரல. அவர் ஹரேஷ் ராவல் மாதிரி நடிச்சுட்டு அதே அவர் வேறு நடிப்பு ஆக்டிங்லாம் வந்து
டெல்லி ஆக்டிங் ஸ்கூலில் பண்ணியிருக்காருன்னு வர தகவல். அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருந்துச்சு. ஸோ இவ்வளோ பெரிய பயோகிராஃபி எடுக்கும்போது இந்த மாதிரிலாம் பார்க்கல. இப்போ சமீபத்தில் வந்து ஹிந்தி படத்துலேயே ஸ்வர்கார்னு ஒரு ஸ்வீகார் தாமோதர்னு ஒரு படம் வந்தது. அதில் அதுக்குன்னு அந்த ரந்தி பூண்டா வந்து அந்த கேரக்டர் மாதிரியே சுதந்திர போராட்ட வீரர் வந்து ரந்திப்பூடா வீரர் மாதிரியே ரந்திப்பூட்டா உடம்பு தலைமுடி எல்லாத்தையும் ரொம்ப வருத்தி அவர் அந்த படத்தில் நடிச்சிருந்தார். அவர் ரொம்ப சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இந்த படம் டைம் கிடச்சா பாருங்கள். தாமோதர் ஸ்வீகார்னு அந்த படம் ரொம்ப சூப்பராக எல்லாமே பண்ணியிருந்தாங்க. காந்திக்கு அவருக்கும் ரொம்ப ஃபைட்லாம் நடக்கும். அது மாதிரி சீன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த படம் டைம் கிடச்சா பாருங்கள். இது மாதிரி இந்த படத்தில் வந்து எந்த ஒரு டச்சுமே இல்லை. கேஸ்ட் இதுவும் ரொம்ப கேவலமாக இருந்தது, ரொம்ப மோசமாக இருந்தது. இந்த படம் வந்து ரொம்ப மொக்க படம் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி தான் இதுக்கு முன்னாடி மைதான்னு ஒரு படம் வந்தது. அதுலேயும் கேஸ்ட் இது வந்து ரொம்ப கேவலமாக இருந்தது. அஜய் தேவகனோட பர்ஃபார்மன்ஸ் அதை விட ரொம்ப கேவலமாக இருந்தது. இது ஒரு மொக்க படம் தான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு டைம் கிடச்சா நீங்கள் பாருங்கள். அப்படி இல்லைன்னா அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.